ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தாவுமை போற்றி பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தே கர்த்தாவுமை போற்றி பாட. இந்த நாளிலும் சிறப்பாக தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு போகிறோம். அருமையான இந்த நாளுடைய ஆண்டவருடைய வார்த்தை அளிக்கும்படியாய் நம்முடைய வந்திருக்கிறதான அருமையான எசேக்கியேல் திரவிராஜ் ஐயா அவர்களை நம்முடைய குருசேகரத்தின் சார்பாக இப்பொழுது நாம் வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாங்க. சிறப்பாக கடந்த நாட்களிலே நம்மோடு கூட மறைமலை திருச்சபையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலும் அவரையும் அவரோடு கூட இணைந்து வந்திருக்கிற நம்முடைய இசைக்கருவிகளை வாசிக்கின்ற அருமையான வாலிபர்களுக்காக நம்முடைய குருசேகரத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்தி வரவேற்கணும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல இயேசுவே, இந்த வேளையிலே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு சிறு கூட்டமாய் உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாய் இந்த இடத்திலே நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்க முதல் இம்மட்டுமாக நீர் எங்களோடு கூட இருந்தீர். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டோம். அநேக பாடல்கள் வாயிலாக தகப்பனே உம்மை துதித்தோம் கர்த்தாவே. நீர் அவைகளை எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து நீர் பார்த்து ஆண்டவரே நீர் அங்கீகரித்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. இங்கு கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை எங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் நல்ல வேளையிலும் தகப்பனே இந்த காணிக்கைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஊழியத்திற்கென்று ஒவ்வொருடைய மனதிலும் அவரவர்களுடைய மனதில் ஏவுதலின்படி கர்த்தாவே இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கையை ஆண்டவரே நீர் அங்கீகரித்து தகப்பனே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செலுத்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கையை என் தேவன் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து எங்கள் மேல் உம்முடைய கரங்களை வைத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற உம்முடைய வசனத்தை உம்முடைய ஆத்தும ஆகாரத்தை ஆண்டவரே நீர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு நிற்கும்படியாய் ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கொஞ்சம் பேர் தானே, மற்றவங்களாம் என்ன ஆச்சு பின்னாடிலாம்? ஹல்லேலூயா. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறார் இருக்கிறார். நம்ம எல்லோருமாய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லோருமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானகவனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானகவனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ மருள் சூழும் கானகவனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிற எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இன்னும் உம்முடைய ஆட்சியத்திலே ஆண்டவரே
நீர் உம்முடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாய் செய்யும்படியாய் இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காய் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவன். அதற்காய் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் அன்பின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் இந்த லெந்து காலத்தை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். லெந்து என்பது மனமாற்றத்திற்கு ஒரு காலமாகும், அல்லது மனம் திரும்புதலுக்கு ஒரு காலமாகும். ஒவ்வொரு ஆண்டிலும் 40 நாட்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை இந்த ஆண்டிலாவது நாம் இன்னும் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட ஒவ்வொரு ஆண்டிலும் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. யோவான் 3:16 இப்படியாய் சொல்கிறது, வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் சரிதான், அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா? கெட்டு போகவே மாட்டார்கள். நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாய் அப்படி சொந்த குமாரனையே பிதாவானவர் நமக்காய் தந்தருளி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாட்களிலே மரங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இலைகள் எல்லாவற்றையும் முதித்துவிட்டு ஒரு புதிய இலைகளை உருவாகும் இல்லையா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆண்டிலும் ஆண்டவர் நமக்கு இந்த உபவாச நாட்களை நமக்கு கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவத்திற்காக வருந்துவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பாதையை ஆண்டவருக்கு நேராய் திரும்ப வேண்டும். இந்த ரோட்டில் ஒரு வண்டி ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? லைசன்ஸ் தேவை. இப்போ லைசன்ஸ் வண்டி ஓட்ட தேவை. அந்த லைசன்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த ரோட்டில் வண்டி ஓட்டவே முடியாது, போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க இல்லையா? அதே போல் நம்முடைய லைசன்ஸை ரெனிவல் பண்ணாதான் இந்த ரோட்டில் நம்ம அந்த வண்டியை ஓட்ட முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டிலும் 40 நாட்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் ஒரு புதிய தருணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டிலும் 40 நாட்களை கொடுத்து ஆண்டவர் இன்னும் நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபையை கொடுத்து, ஏன் என்று சொன்னால் இறைவனோடும் சகல மனிதர்களோடும் நம் உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் மனம் திரும்புதலின் பொருளாகிய இந்த லெந்து நாட்களை ஆண்டவர் அனுசரிக்கும்படியாய் நமக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். எனவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இந்த உலகத்திலே கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவானவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார். ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றரவாளனாய் இருந்து நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாசியுங்கள். முதலாவதாக அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், என்னை அவர் மீட்டெடுத்தினார். பாவத்தில் நின்று அக்கிரமங்கள் நின்று எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிக்கும்படியாய், ஒரு புதிய வாழ்வை நமக்கு துளிரும்படியாய் பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால் முதலாவதாக ஆண்டவர் அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தியவன் மீட்டெடுத்திருக்கிறார். வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. வாசியுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி
அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையை அவர் சுமந்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்தார். நீதியாய் இந்த உலகத்திலே நாம் வாழும்படியாகத்தான் அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். எனவே ஒவ்வொரு ஆண்டிலும் நம்முடைய இந்த பரிசுத்த நாட்களிலே நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும், இரண்டாவது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், மூன்றாவது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, அதுதான் ஒரு கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை என்று சொன்னால். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்காய் யாவையும் அந்த சிலுவையிலே அவர் எல்லா காரியங்களையும், பாவங்களையும், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். எனவே நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அந்த சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அந்த 22வது வசனத்தை வாசி, அதே 1 பேதுரு 22, 23 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் வாசியுங்கள். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிற யாவருக்கும் தம்மை ஒப்புவித்தார். ஆண்டவர் அவர் பாவம் செய்யவில்லை, நாம் செய்த பாவங்களுக்காய் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். அவர் அடிக்கப்படும் போதும் ஒரு பதிலும் அவர் பேசவில்லை, அமைதியாக இருந்தார். எதற்காக? இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயமாய் மாற்றி, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார், வேறொன்றுக்காகவும் இல்லை. மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களுக்கு அவர் சிலுவையில் சுமந்தார். அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 4வது 5வது வசனம் இப்படியாய் சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுது, வாசியுங்கள். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, ஆண்டவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவன். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். 4வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் செய்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும், நியாயப்பிரமாணம் நமக்கு எழுதி வைத்திருக்க எல்லாவற்றையும் மீறி தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்குள்ளாய் அகப்பட்டு இந்த உலகத்தில் சுழன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் அறிவீர்கள், அவரிடத்திலே பாவம் இல்லை. யாரிடத்துல பாவம் இல்லையா? நம்மை உருவாக்கின தேவனிடத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அவரோடு கூட எழுந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரோடு கூட எழுந்திருப்போம் என்று சொன்னால் நாமும் எப்படி இருக்கிறோமா? பாவம் செய்யாத மக்களை போல் இருக்கிறோம். பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பாவம் செய்கிற ஒருத்தன் ஆண்டவர் அறிஞ்சிருக்க மாட்டான், அவரை பார்த்திருக்க மாட்டான். அதனால தான் அவன் என்ன பண்றான்? தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்துக்குள்ளாய் கடந்து சென்று எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். ஏனென்று சொன்னால் நாம் அவரில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாய் இருப்போம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு விலகி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து எல்லாம் சொல்லுமா? ஹல்லேலூயா. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலிரங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே,
எளியன் மேலிரங்கையனே. நித்தம் என் இருதயம் தீயதென் பரனே, நித்தம் என் இருதயம் தீயதென் பரனே. நிலைவரம் ஏனில் இல்லை நீ என் தாபரமே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, இளியன் மேலிரங்கையனே. எல்லாரும் பாடுமா, தெரிஞ்ச பாடுதானே. பக்தம் உன்மேலெனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒழிவேனோ. பக்தம் உன்மேலெனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒழிவேனோ. சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவினில், சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவினில் தோன்றுது காயங்கள் தூய சீனேகா. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலிரங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலிரங்கையனே. நம்முடைய பாவங்களுக்காய் இந்த கல்வாரி சிலுவையில் அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். எனவே அந்த ஜீவனுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கார். வாசிங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. வாசியுங்கள். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு அருமையான செல்வந்தனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமார்களே, அந்த இளையவன் என்ன பண்ண, 13ஆம் வசனம் சொல்லப்பட்டது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்க போனா, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அந்த 2வது சொல்லுது, மகன் கேட்டதை தகப்பன் அவனுக்கு கொடுத்தான். இப்போ ஒரு பிள்ளை நம்ம கிட்ட வந்து, அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுப்போம் இல்லையா? அதே போல இந்த செல்வந்தன் இடத்துல இந்த இளைய மகன் வந்து கேட்கிறான், அப்பா நம்முடைய சொத்துல எனக்கு பாதியை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அவன் கேட்ட உடனே அவங்க அப்பா என்ன சொன்னாரு, முடியாதுன்னு சொன்னாரு? இல்லை, மகன் கேட்கிறான், அதை அவனுக்கு பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் அவன் தூரதேசத்தில் சென்று தன்னுடைய வாழ்க்கையை துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அவன் செலவழித்து போட்டு விட்டான். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டான போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கையிலே ஒன்றும் கிடையாது. அந்த தேசத்து குடிகளிலே பன்றிகள் வைத்திருக்கிற ஒரு குடியான இடத்தில் அவன் போய் சேர்ந்து கொள்கிறான். அந்த பன்றிகளை மேய்ப்பும்படி அவன் அனுப்புகிறான். அவன் என்ன பண்ண, பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அந்த 16வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. ஒரு செல்வந்தனுடைய மகன் தன்னுடைய மனம் போன போக்கிலே அவன் இஷ்டத்திலே வாழ்ந்ததினாலே, கேவலம் பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாயிருந்தான். இந்த 17வது வசனம் 1வது வரி என்ன சொல்லுது? போதும். இப்போ அந்த வயிற்று பசி எடுத்த உடனே அவனுக்கு என்ன வந்துச்சா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அப்ப இவ்வளவு நாள் அவன் எப்படி இருந்திருக்கிறான்? புத்தி இல்லாம அலைந்து திரிந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில வயிற்று பசி எடுத்தா ஏதாவது ஒன்று வேணும்னு சொன்னா எப்படியாவது நம்ம அப்பதான் ஞானோதயம் நமக்கு உதிக்கும் இல்லை? இந்த மகனோட வாழ்க்கையில அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் நினைச்சு பார்க்கறான், ரீகால் பண்றான். ஐயோ, என்னோட தகப்பனோட வீட்டில் எத்தனை கூலிக்காரர் இருந்தார்கள்,
பூர்த்தியான சாப்பாடு இருந்துச்சு, ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைக்கவில்லையே என்று சிலன் ஏங்கின போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என்னுடைய தகப்பனுடைய கூலிக்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நான் சாப்பாடு இல்லாமல் பசியினாலே வாடுகிறேனே. அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் அவன் இழந்து போய்விட்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். அவன் நினைக்கிறான், நான் எழுந்து அப்பா கிட்ட போலாமா என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்போ நம்ம பிள்ளையே அப்படி பண்ணிட்டு வந்து நம்ம எதிர்க்க நின்னா நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? என் முகத்திலே முழிக்காத ஓடி போயிடறான்னு சொல்லியிருப்பேன். எல்லாவற்றையும் அழித்து விட்டு போட்டு நிற்கிறான். என்ன செய்ய முடியும்? இல்லை, அப்பா அங்கே இருக்கிறாரு, மகன் அங்கே நிற்கிறான். எப்படி அந்த உறவை அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும்? நானா அந்த என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? உன்னை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அப்பான்னு கூப்பிடவா, உன்னை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அம்மான்னு கூப்பிடவா. எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும்ல? அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்களா? கை கட்டி எல்லாம் பாடலாமா? உன்னை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அப்பான்னு கூப்பிடவா, உன்னை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவே, உன்னை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உன்னை அம்மான்னு கூப்பிடுவே, உன்னை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உன்னை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அம்மான்னு கூப்பிடவா. நானா இந்த பாட்டை பாடி எங்க அப்பாவை அப்படியே சால்வ் பண்ணிருப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்களேன்னு எனக்கு தெரியாது. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உன்னை அம்மான்னு சொல்லுவேன், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா உன்னை அப்பான்னு சொல்லுவேன், கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உன்னை அம்மான்னு சொல்லுவேன், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா உன்னை அப்பான்னு சொல்லுவேன், என்னை கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உன்னை அம்மான்னு சொல்லுவே, உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உன்னை அப்பான்னு சொல்லுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உன்னை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உன்னை அம்மான்னு கூப்பிடுவே, உன்னை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அப்பான்னு கூப்பிடவா, உன்னை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அம்மான்னு கூப்பிடவா. நானும் அந்த இந்த பாட்டை பாடி எங்கள் அப்பாவை அப்படியே சால்வ் பண்ணிட்டுருப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மகன் நினைக்கிறான், நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பனத்தில் வந்தான், அவன் தூரத்தில் வரும்போது என்னுடைய தகப்பன் அவன் மனதுருகி அவனை கண்டு ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு என்ன பண்ணானா? முத்தம் செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. அந்த இன்னர் ஹார்ட்னு சொல்லுவாங்க பாருங்க, உள்ளான இருதயத்தில் இருக்கிற அன்பு. அதான் மகன் என்னதான் தவறு பண்ணாலும் அவன் என்னுடைய மகன், அவன் என்னதான் கெட்டு போய் நின்று கொண்டிருந்தாலும் நான் பெற்றெடுத்த மகன் இல்லையா? ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டாங்க. அந்த 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என்ன கேட்கிறான்? உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்கிறான். வேலைக்காரருக்கும் கூலிக்காருக்கும் இவன் சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு செல்வந்தனுடைய மகன் எங்க கேட்கிறான்? என்ன கேட்கிறான்? அப்பா, உம்முடைய கூலிக்கால் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும். இப்போ வேலைக்காரன் சொன்ன யாரு? 30 நாட்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த சம்பளம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யாரு?
என்னங்க யாரு? வேலைக்காரர்கள். அப்ப கூலிக்காரர்கள்னா யாரு? டெய்லி வேஜஸ். அப்போ இந்த செல்வந்தனுடைய மகன், ஒரு பணக்காரனாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய மகன், தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவன் எல்லா சொத்துக்களையும் அழித்து விட்டு அவன் கடைசியில் வந்து எங்க நிற்கிறான்? அப்பா, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும், அது போதும் நினைக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட பாவத்துக்குட்பட்டு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செல்வங்களை இழந்து போய்விடுகிறோம், நம்முடைய சுகத்தை இழந்து விடுகிறோம், நம்முடைய உற்சாக நாம் இழந்து போய்விடுகிறோம். இந்த மகனோட வாழ்க்கையில, அப்பா உம்முடைய கூலிக்கால் என்னை ஒருவராய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். ஆனால் அவன் முதல்ல என்ன சொன்னான் தெரியுமா? அந்த மகன் குமாரன் தகப்பனை நோக்கி அவன் என்ன சொன்னான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு வேலையை கொடுத்திருப்பார், நல்ல பிள்ளை செல்வங்களை கொடுத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவத்துக்குள்ளாய் அகப்பட்டு அநேக நேரங்களிலே இவை எல்லாவற்றையும் இழந்து போகிற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரலாம். நமக்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான்ல அந்த 1ஆம் அதிகாரத்தில் அந்த 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வாசியுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் நாம் எப்படி இருப்போமா? ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதற்காகத்தான் பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனையே அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி எதற்காக தெரியுமா? ஆதியிலே மனிதன் செய்த, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாய் பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையில என்ன ஏற்பட்டு போச்சு? பிரிவு ஏற்பட்டு போய்விட்டது. ஆண்டவர் போங்க வெளியேன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். அப்போ பிதாவுக்கும் மனிதனுக்கும் இருந்த இடையில் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த உறவை மீண்டுமா எப்படி அதை சேர்ப்பது என்று சொல்லி பிதாவானவர் இந்த உலகத்திலே தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த குமாரனை கொடுத்து நமக்காய் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி அவர் முதலாவது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பாவத்தில் நமக்கு விடுதலை கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் பிதாவானவர் பிரிந்து போன மனிதனுடைய அன்பை அவர் மறந்து போகவில்லை. அவர் மறந்து போகவில்லை. மீண்டுமாய் அந்த புதிய அந்த பழைய உறவை, அந்த அன்பை பிதாவானவர் தாம் மனிதனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தம்முடைய சொந்த குமாரனையே சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார். இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த உறவை மீண்டுமாய் புதுப்பித்துக் கொண்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற அக்கிரமங்களுக்காய் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். நாம் என்ன சொல்றோம்? நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி யார் சொன்னது? கூட இருந்த சீசனே சொன்னான். நாம நம்பிடுவோமா? நமக்காக தானே அவர் அடிக்கப்பட்டார். பிதாவானது உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தார். தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் பலவீனப்படுகிற நேரங்களெல்லாம், நாம் கலங்கி போய் நிற்கிற நேரங்களிலெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, வேதனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடையாது. பாடுகள் வழியாய்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும்.
சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை. சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை, வெற்றி இல்லை. பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடொழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் மீட்பரின் பாதம் சேர்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் மீட்பரின் பாதம் சேர்வேன். பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடொழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் மீட்பரின் பாதம் சேர்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் மீட்பரின் பாதம் சேர்வேன். சிலுவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில மீட்பே கிடையாது. செங்கடல் இல்லாமல் அந்த கானான் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இல்லாமல் சாதனை செய்யவே முடியாது. வேதனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடையாது. தாங்கிடும் தேவன் ஏந்திடுவார், தப்புவிக்கும் தேவன் சுமந்திடுவார். தாங்கிடும் தேவன் ஏந்திடுவார், தப்புவிக்கும் தேவன் சுமந்திடுவார். ஜீவிக்கும் இயேசு நம்மோடிருப்பார், ஜீவிக்கும் இயேசு நம்மோடிருப்பார். ஜீவிக்கும் வரை அவர் புகழ் பாடுவே, புகழ் பாடுவே. பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடொழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் மீட்பரின் பாதம் சேர்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் மீட்பரின் பாதம் சேர்வேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் அவன் பாவம் செய்திருக்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவர்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்காகத்தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பிசாசானவன் இந்த லெந்து நாட்களிலே நம்மை மிகவும் சோதனைக்குள்ளாய் மாற்றி விடுவான் இல்லையா? இந்த காலையிலே நான் என்னுடைய வண்டியில் நான் வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. என்ன என்று சொல்லி நான் கேட்டேன். ஒருத்தர் நின்று இருந்தார். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன். பாஸ்டர் வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம். என்ன ஆச்சா? பாஸ்டர் வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் பிரதர்ன்னு சொன்னார். நல்லா தெரிஞ்ச பாஸ்டர் தான், நம்ம பாஸ்டும் கிடையாது. நான் அப்படியே கேட்டுட்டு சரி வந்துட்டேன். ஏன்னா ரோட்டில் நின்று எல்லாரும் கும்பல் கூடியிருந்தாங்க. ஏன் சொல்லுன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக பிசாசு என்ன பண்ணா? அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான் இல்லையா?
ஆண்டவரையே அவன் சோதித்தான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப சுலபம். ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிட்டு போயிடுவான், பாவத்துக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டு விடுவான். இந்த உலகத்திலே இந்த 40 நாட்களும் மிகவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் செபிக்க வேண்டும். விடாது செபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே பெரிய கிருபை. ஏன் என்று சொன்னால், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் இல்லையா? பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அந்த சிலுவையிலே அவர் நமக்காய் அடித்து நொறுக்கப்பட்டார். சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அந்த ஜீவனுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஏன்னு சொன்னால் 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்வது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஒரு பொருளை நாம் இந்த உலகத்திலே வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனையே அவர் விலைக்கிரயமாய் கொடுத்து அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு நம் இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே ஆண்டவர் அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். இரண்டாவதாக ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்த தேவனாக இருக்கிறார். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் இப்படியாய் சொல்லுவது. வாசியுங்கள், ஏசாயா 53:5 இப்படியாய் சொல்லுவது. வாசியுங்கள், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம், நாம் செய்கிற அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். முதலாவது சொன்னேன், நம்முடைய பாவங்களுக்காய் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், அடிக்கப்பட்டார். இரண்டாவதாக அந்த சிலுவையிலே நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. தீத்து எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்ட தீத்து 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று நம்மை மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்யும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக தம்மை தாமே அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று, நாம் செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களில் நின்று ஆண்டவர் நம்மை மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் அவருக்குரிய சொந்த பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றுகிறார். எதற்காக என்று சொன்னால், நற்கிரியைகளை செய்யும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு, நல்ல நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார், பக்தி வைராக்கியம் உள்ள நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே அந்த சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். நாம் செய்த அக்கிரமங்களுக்காய் அந்த சிலுவையிலே அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். ஏனென்று சொன்னால், ஏசாயா 59 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், உங்கள் அக்கிரமங்களே. நல்லா கவனிங்க, யாரோட அக்கிரமா? நாம் செய்கிற அக்கிரமங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நாம் செய்கிற அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. ஆனால் நாம் செய்கிற அக்கிரமத்தை நமக்கு மன்னிக்கும்படியாய் அவை எல்லாவற்றையும் அந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் நமக்கு நன்மையை வரவட்டாமல் தடை செய்து கொண்டிருந்த எரேமியாவில் 5ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களுமே உங்களுக்கு நன்மையை வரவட்டாமல் என்ன பண்ணுறதா, தடுத்து கொண்டிருக்கிறது.
நாம் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தமாய் நமக்கு நன்மையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தால், நாம் மற்றவர்கள் செய்கிற அநியாயங்கள், துரோகங்கள் இவைகளை நினைத்து நமக்கு வருகிற நன்மையான காரியங்கள் எல்லாம் நமக்கு தடைபட்டு போய்விடுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை கரம் பற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். என்று சொன்னால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாசியுங்கள் 32ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 32:1 வாசியுங்கள். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்முடைய மீறுதலுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உலகத்தில் நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு ஜெயமாய் மாற்றுகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயமாய் மாற்றி ஆண்டவர் அவர் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். அதே சங்கீதத்தில் 38ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது. 38:4 என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிருக்கிறது. நாம் செய்கிற அக்கிரமங்கள் நம்மால் தாங்கக்கூடாத பாரமாய் நமக்கு இருக்கிறன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே ஒரு விசையினை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்த எல்லா காரியங்களையும் அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமங்களை அந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். 103ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்ன பண்றாரா, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிற தேவன். இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து நீங்கள் செபித்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்பான். மற்றவர்களுக்கு செய்த அநியாயம், ஆண்டவர் என் சொந்த சகோதரனுக்கு செய்த துரோகம், ஆண்டவர் என் குடும்பத்துக்கு செய்த துரோகம், என் நண்பனுக்கு செய்த அநியாயங்கள், இவை எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், மனங்கசந்து அழுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவருக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். எப்படி சொன்னால், எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 59 வாசியத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. நாம் செய்கிற அக்கிரமம், இந்த குடும்பத்திலே பிரச்சனை, பிரிவுகள், உறவுகளிலே பிரிவுகள், எதற்காக இவையெல்லாம்? நமக்காய் ஜீவனை கொடுத்த என் இயேசு இருக்கிறார். அவரை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நம்முடைய ஆயுசு நாட்கள் வரையிலும், இறுதி நாள் வரையிலும், அந்த இறுதி நிமிடம் வரையிலும் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன் நம் வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம்? நம்முடைய சுய சித்தத்தின்படி நாம் நடக்கிறதுனாலே ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்து எதுவும் கேட்பது கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் போன போக்கிலே நாம் எல்லா காரியங்களையும் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை நிச்சயமாக வரும், போராட்டங்கள் நிச்சயமாய் வரும். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே என்னை நீர் இந்த உலகத்தில் பிறக்க செய்திரையா, இந்த உலகத்தில் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்தீங்க, நல்ல படிப்பை கொடுத்தீங்க, நல்ல ஒரு வேலையை கொடுத்தீங்க, நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு போதித்து நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, இயேசு என்ற நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு என்ற நாமத்தினாலே ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் நொறுக்கப்பட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக
இயேசு நம்முடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று சொல்லி எழுதிக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். அந்த சிலுவை மரம் என் இயேசுவை பலியிடுவதற்கு முன்பதாய் அது ஒரு சாபமான ஒரு மரமாகத்தான் இருந்தது. ஆனால் பரிசுத்தமான என் தேவன் அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டதினாலே அந்த சிலுவை பரிசுத்தமாய் மாற்றப்பட்டது. ஆண்டவர் சாபங்களை சுமந்தார். நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தமாய் நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படுகின்றன. எல்லாம் நல்லா சொல்லுவாங்களே, கிராமத்திலாம் சொல்லுவாங்க, அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவம் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, அவர்கள் செய்த சாபம், அவர்கள் செய்த அக்கிரமம், அவன் செய்த அநியாயத்தின் நிமித்தமாய் அவருடைய சந்ததிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கருமையான தெய்வச்சனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை ஒரு விசை மன்னித்து, ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, நீங்கள் நடக்க சொல்லி தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பு மிகவும் பெரியது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முதல்ல சொன்னேன், கிரயத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவரே என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் தேவை. நான் தாம்பரம் CS இயேசுநாதன் ஆலயத்தில் செயலராக இருந்தபோது மாலை வேளையிலே பஸ் ஸ்டாண்டில் இருக்க எங்களை சர்ச் முன்பதாய் வந்து நின்று கொண்டிருப்பேன், பார்த்து கொண்டிருப்பேன், எல்லாம் எப்படி கிளீனாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்பொழுது இந்த சபரிமலைக்கு செல்கின்ற ஒரு 10 பேர் ஒரு வேனில் வந்து இறங்கினாங்க. இறங்கிட்டு அந்த லீட் பண்ணி கொடுக்குற அந்த சகோதரர் முன்பதாய் வந்தார். நான் நின்று கொண்டிருந்தேன், அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் இறங்கி சீக்கிரம் வாங்கடா, ஓடி வாங்க ஓடி வாங்கன்னு கூப்பிட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு வந்த உடனே எங்கள் சபையில் ஒரு ஜீசஸ் ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருப்போம். அது ரோட்டிலேருந்து பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களை லீட் பண்ணி போகிற அந்த மனுஷன் ஓடி வந்து கூப்பிட்டு வந்து, ஏய் இந்த சாமியை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்குங்கடா, இவர் தாண்டா நம்மளை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிறவர். யார் சொல்வது? ஒரு புறஜாதி மனிதன் சொல்லுகிறாயா? இவர்தான் நம்மை உருவாக்கின தேவன், இவர்தான் நம்மை பத்திரமா கேரளா கொண்டு போயிட்டு மீண்டுமாய் திரும்பி வர பண்ணுகிற தேவன். உண்மையில எனக்கு அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. நாமளும் பிறந்திலிருந்து கிறிஸ்தவனா இருக்கிறோமே, இப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு இல்லையே. ஆண்டவரே யார் என்று தெரியாத ஒரு புறஜாதி மனிதன் இந்த தெய்வம் தான் நம்மளை பத்திரமா காப்பாற்றி கொண்டு வரும்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்தான். அவர் மேல் அதிசயம் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய சாபங்களை மாற்றுகிற தேவன். அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் மகளுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன்? நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள் நம்முடைய பின் சந்ததியை பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கப்படும். ஆனால் அதற்கு முன்பதாய் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்களை உருவாக்கின தேவனே நீர்தான் என்று சொல்லி எனக்காய் அடிக்கப்பட்டீர், எனக்காய் நொறுக்கப்பட்டீர். அந்த சிலுவையை நாம் பார்க்கும்போது என் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உண்மையாய் இருக்க வேண்டும். சிலுவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில மீட்பு கிடையாது. செங்கடல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில கானான் கிடையாது. சோதனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில சாதனை கிடையாது. வேதனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க ஆணித்தரமா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே என்னுடைய சாபங்களை அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். எனவே இந்த லெந்து காலத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லோருமாய் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே எனக்காக அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீர், என்னுடைய அக்கிரமங்களுக்காய் நீர் நொறுக்கப்பட்டீர். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்தது. ஆண்டவரே ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்போமா? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு உண்டு.
ஆனால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. என் இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி, ஆண்டவரே உடைய தழும்புகளான குணம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே எங்கள் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்குகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. எங்களுடைய சீர்கேடுகளை எல்லாவற்றையும் குணமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. உடைய அக்கிரமங்களை மன்னித்து ஒரு விசை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த பலிபீடத்திலே நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பலிபீடத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு சென்று, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால், யாரையும் பார்க்க வேண்டாம். இந்த நேரம் நம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம். ஆண்டவரே நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர், எனக்காய் நொறுக்கப்பட்டீர், என்னுடைய மீறல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர். ஆண்டவரே என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா? நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், ஆண்டவரே நாங்கள் செய்த சாபக்கான காரியங்கள், இவை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்குது என்று சொல்லி நினைப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் மாற்றி எனக்கு ஒரு புதிய வாழ்வை தாரும் என்று சொல்லி கேட்போமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளையே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளையே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஆமாண்டவரே, இந்த பலிபீடத்தில் எங்களை நாங்கள் படைக்கிறோம் ஐயா. நீர் எங்களை பாதுகாத்து நடத்தி பராமரித்து ஆண்டவரே இந்நாள் வரையிலும் எங்களை வழி நடத்தி வந்தீங்களுமே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவன் ஐயா. ஆண்டவரே இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே எங்களுக்காய் அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீர், என்னுடைய அக்கிரமங்களுக்காய் அடிக்கப்பட்டீர், எங்களுடைய சாபங்களுக்காய் நீர் அடித்து நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்படியாய் ரத்தத்தை சிந்தி நீர் எங்களை மீட்டெடுத்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவரே பாவமை நோக்கி பார்க்கும்படியாய், இந்த சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு பெரிய கிருபையை தந்தீங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாளிலே கூட ஆண்டவரே குடும்பமாய் உம்மை நோக்கி ஆராதிக்கும்படியாய், தனிப்பட்ட வாழ்க்கையை உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தாலே கழுவி நீர் பரிசுத்தப்படுத்தி இன்னும் ஆட்சியத்திலே புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவன் அபிதமாய் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாவல் இருக்கட்டும். இந்த நாளின் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும், இந்த ஒலிபெருக்கி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எனக்காய் அடிக்கப்பட்டீர், எனக்காய் நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே சுயம் எங்கள் சாம்பலாய் மாறும்படியாய் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே நீர்தான் எங்களை தாங்கி நடத்துகிற தேவன், நீர்தான் எங்களை தப்புவிக்கிற தேவன். ஆண்டவரே விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தாலே ஆண்டவரே நீர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இன்னும் ஆட்சியத்திலே புதிய நன்மைகளையும்
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும், பாதாளம் இருக்கட்டும். ஆண்டவரே இந்த குருசேகரன் ஆயருக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சேர்மன் ஐயாக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களை நீர் பாதுகாத்து வேலடைத்து உம்முடைய கிருபையினால தாங்கி நடத்துங்க. செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபை விசுவாசிகள், ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருவரை நீர் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பாதாளம் இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நாள் நல்லது என்று நாங்கள் சொல்லும்படியாய், எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் நொறுக்கப்பட்டார், அந்த ஜீவனுள்ள தேவனை நான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படியாய் என் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே நீ நல்லவர் ஐயா, சர்வ வல்லவர். ஆண்டவரே நீர் வாக்கு மாறாத தேவன். நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெற ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் இன்னும் உமக்காய் பரிசுத்தமாய் வாழ நீர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் அன்பின் ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் எங்களை அன்போடு கூட அழைத்த ஆயர் ஐயா அவர்களுக்கும், குருசேகர தலைவர் அவர்களுக்கும், செயலர், பொருளர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபை விசுவாசிகள் யாவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். காலை ஆராதனையிலே நான் இந்த நம்முடைய சபையிலே பேசும்படியே அவனுடைய கிருபை கொடுத்திருக்கிறார். மாலை வேளையிலே மேற்கு தாம்பரம் சிஎஸ்ஐ திருச்சபையில் அவனுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அடுத்த வாரம் சனிக்கிழமை 9ஆம் தேதி நான் ஒரு பெரிய உபவாச கூட்டம், எப்போதுமே வருஷத்துலேருந்து நான் ஒரு உபவாச கூட்டம் தாம்பரத்தில் டிஜிபி கல்யாண மண்டபத்தை எடுத்து நாங்கள் வைப்பேன். அங்கே கூட்டம் உண்டு. அடுத்த நாள் சண்டே காலை ஆராதனை திருமுல்லை வாயல் சிஎஸ்ஐ திருச்சபை. மாலை வேளையிலே ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் பல்லாவாரத்தில். அடுத்த 3 நாட்கள் பூந்தமல்லி சிஎஸ்ஐ திருச்சபையில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் கூட்டங்கள். ஹோலி வீக் பெரம்பூர் சிஎஸ்ஐ திருச்சபையில் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய கூட்டங்கள். அதற்கு அப்புறம் ஆண்டவர் என்னை வெளிநாடுக்கு கொண்டு செல்ல இருக்கிறார். என்னுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். என் ஜீவன் இயேசு என்று சொல்லி என்னுடைய ஊழியத்தை தாம்பரத்திலே மையமாய் வைத்து என் அநேக திருச்சபைகளை கூட்டாங்க, வந்துருங்க. ஆனால் என்னோட விசுவாசம், நான் சிஎஸ்ஐ திருச்சபையிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், உங்களை போலவே எங்கள் சபைகளிலும் ஆராதனை நடத்தி அவனுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனவே எனக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஜெபம் மட்டும்தான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. மற்றவை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், எதற்கும் கவலை இல்லை. எனவே உங்கள் குடும்ப ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் என்னுடைய பேர் எசேக்கியேல் திரவியராஜ், என் ஜீவன் இயேசு என்று சொல்லி ஊழியம் வைத்திருக்கிறேன். நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர், MA முடிச்சிருக்கேன். ஆசிரியர் வேலைக்கு போகலை. முழு நேரமாக ஆண்டவருடைய பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு மனைவி 2 பெண் பிள்ளைகள் உண்டு. குடும்பத்தை நடத்தி அநேக நண்பர்கள் என்னோடு வந்திருக்கிறார்கள். ஊழியத்தின் பாதையில் அண்ணெல்லாம் என் கூட இருக்கிறாங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கு மேலா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனவே ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பார். எனக்காக என் ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் தூய ஆவியினுடைய வழிநடத்தலும் இந்த குருசேகரன் நற்செய்தி கூட்டத்திலே கலந்து கொண்ட அத்தனை பேரோடும், இந்த நாளிலும் செய்தி கொடுத்த அருமையான சகோதரரோடும், அவரோடு கூட இணைந்து வந்த அனைத்து வாலிபர்களோடு எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். இந்த நேரத்திலே நன்றி சொல்லும்படியாக நம்முடைய குருசேகர பொருளர் அவர்கள் இப்பொழுது நன்றி சொல்வார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய திட்டமிட்டபடி நம்முடைய குருசேகரத்தினுடைய ஒரு நாள் கன்வென்ஷன் கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு நல்ல ஒரு கால சூழலை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மூவொரு கடவுளை வணங்கி வாழ்த்தி சொல்லி நன்றி சொல்ல விளைகின்றேன். குறிப்பாக இதை திட்டமிட்டு நடத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய குருசேகரத்தினுடைய ஆயரவர்களுக்கும் நம்முடைய ஐக்கியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்திருக்கின்ற அன்பான நண்பர்கள் எசேக்கியேல் திரவியராஜ் அவர்களோடு வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் குருசேகரத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து திருச்சபை விசுவாசிகளுக்கும், குறிப்பாக மெல்ரோசபுரத்தினுடைய திருச்சபை மக்கள், குறிப்பாக ஊழியர், இதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த மெல்ரோசபுரம் ஊழியர், உதவி ஊழியர்கள், பங்கு பெற்ற அனைத்து ஊழியர்கள், ஆலய பணியாளர், நற்செய்தி பணியாளர், பைபிள் உமன் மற்ற அனைத்து இறை மக்களுக்கும் மீண்டுமாக குருசேகரத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விளைகின்றேன். நன்றி, வணக்கம்.